ஹாலிவுட் கவர்ச்சி நடிகை லிண்ட்சே லோகன் 2012ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் அருகே தமது காரை தறிக்கெட்டு ஓட்டியதில் முன்னே சென்ற ட்ரக் மீது மோதி சேதம் விளைவித்தார். பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கல்ல, கூறியிருந்த லிண்ட்சே சவுண்ட கொஞ்சம் குறைச்சு தான் பாரு. தவிர்க்க வேண்டுமானால் 100 மணி நேரம் பொது சேவையாற்ற லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் லிண்ட்சே தற்போது 100 மணி நேர பொது சேவையை இதனையடுத்து கண்காணிப்பு விலக்கப்படுவதாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் முதன்முறையாக லிண்ட்சே நீதிமன்ற கண்காணிப்பிலிருந்து விலக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கனடா நாட்டைச் சேர்ந்த முன்னணி பாப் பாடகர் ஜஸ்டின் பீபர் தாம் உயிருக்குயிராக காதலித்து வந்த அமெரிக்க இளம் பாடகி செலேனா கோம்ஸை விட்டு பிரிந்தது அவரது ரசிகர்களை வேதனை கொள்ள செய்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு செலீனாவுடன் விரைவில் ஒரு இசை ஆல்பத்தில் உனக்கு தெரியாதா, நான் காலேஜுக்குலாம் இனிமேல் போறதா இல்ல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். டேய் என்னடா பேசிட்டு இருக்க? ஏன் காலேஜுக்கு போக மாட்டே? காலேஜுக்கு போய் என்ன பண்ண போறேன்? என்னடா கேள்வி இது? படிக்கிறதுக்கு தான் காலேஜுக்கு போவாங்க, வேற எதுக்கு போவாங்க? முதல்ல போய் குடிச்சிட்டு காலேஜ் கிளம்புற வழியை பாரு. சரி, படிச்சு என்ன செய்ய போறேன்? என்னடா காலையிலேயே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? முதல்ல காலேஜ் கிளம்பு போ. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. படிச்சு என்ன பண்ண போறேன்? படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்டா. சம்பாதிக்க தானே வேலைக்கு போனோம். ஆமா, அதான் அக்கா தான் அவ்வளோ பணம் கொடுத்துட்டு போயிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நான் சம்பாதிக்கணும்? டாட், ஆக்சுவலா உங்க கிட்ட மொத்தமா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு செக் கொடுத்தாங்க? என்னமா அப்படி பாக்குற? டாட்னு கூப்பிட்டாதான் இவருக்கு பிடிக்குமா? பெரிய பிரிட்டிஷ்காரனுக்கு பிறந்த டவுசரு. சொல்லுங்க டாட், எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லுங்க. 50 lakhs. பாத்தியாமா, 50 லட்சம் தமிழ்ல சொல்ல வராதான், 50 lakhs இங்கிலீஷ் தான். தாத்தா பேர் கருப்பையா தானே? இவருதான் மவுண்ட் பேட்டனுக்கு பிறந்த மாதிரி இங்கிலீஷ்லயே பேசுறாரு. சரி, 50 லட்சம் வெள்ளையா கணக்குல வாங்கின பணம், பிளாக்ல எவ்வளவு வாங்குனீங்க அத சொல்லுங்க. டேய் அவ்வளவுதான்டா அவர்கிட்ட கொடுத்தாங்க. மா, இவரு காசுனா கட்டின பொண்டாட்டி பெத்த பசங்களே ஏமாத்திடுவாரு. நம்ம கிட்ட கணக்குல காட்டினது வெறும் 50 லட்சம், தனியா அங்க நிறைய லவுட் இருப்பாரு. சரி, 50 லட்சமே வச்சுப்போம். 50 லட்சம்னா என் ஷேர் மட்டுமே ஒரு 12 லட்சம். அது போதுமே, பேங்க்ல போட்டாலே நல்ல வட்டி வரும், உக்காந்துட்டே சாப்பிடலாம். அப்புறம் எதுக்கு படிக்கலாம் போனோம் சொல்லு? கீர்த்தனா, நீ கூட காலேஜுக்குலாம் போவாத சரியா? கஷ்டப்பட்டு படிச்சு வேலை கிடைக்கணும்னா எவன் காலையாவது விழுந்து எதுக்கு நம்ம அப்படி அசிங்க பண்ணோம்? அதான் காசு இருக்க, காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாம். உக்காந்து காலாட்டிக்கிட்டே சாப்பிட்டா எல்லா காசும் சீக்கிரமா கரைஞ்சு போயிடும். அப்புறம் பூவாவுக்கு பிச்சை தான் எடுக்கணும். அதுக்கு தான் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். பிசினஸா? பிசினஸ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? பிசினஸ் பத்தி எனக்கு என்ன தெரியுமா? 1000 பிசினஸ் பண்ண ஒரு பிசினஸ் மேக்னட்டோட சன்னா. குட்டி புலி 16 அடி பாயுவேன். என்ன பிசினஸ் பண்ண போறேன் நீங்க கேக்கலையே? எந்த பிசினஸ்ல காசை போட்டாலும் மண்ணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா மண்ணுல போட்டா அது பொண்ணா தான் போவோம். இத நான் சொல்லல, the one and only business magnet தகப்பன் புலி நீங்க சொன்னதுதான். சோ தகப்பன் சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சதீஷ் சார் ரியல் எஸ்டேட் பண்ண போறாரு. என்னடா நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? நோ டாடி, ஐ அம் சீரியஸ். சதீஷ் சார் ரியல் எஸ்டேட்ல தான் இறங்க போறாரு. இந்த மாசமே 12.5 எல்லாம் இறங்க போறாரு. அடுத்த மாசம் அதையே 25 எல்லாம் மாத்த போறாரு. நெக்ஸ்ட் 4 மந்த்ல அது 1C மாறும். இதான் டாடி டார்கெட். அப்புறம் 1C 2C மாறும், 2C 4C மாறும். 5Cக்கு மேல போயிட்டா டிவி ஆர்டிஸ்ட் 4 பேரை வச்சு சென்னைக்கு மிக அருகில் ஆந்திரா பார்டரில் சதீஷ் ரியல் எஸ்டேட் வழங்கும் வீட்டு மனைகள் பத்திரப்பதிவு இலவசங்க. செவ்வாய் கிரகத்துக்கு செலுத்துற ராக்கெட் லான்ச் பண்றது கூட எங்க மனைக்கு பக்கத்துல தாங்க. 10 நிமிட நடைப்பயண தூரத்தில் நீங்க ராக்கெட் ஏறி செவ்வாய்க்கே போலான்னு சொல்லி விளம்பரம் சதீஷ் சார் பண்ண போறாரு. என்னடா வீம்புக்கு பேசிக்கிட்டு இருக்கியா நீ? சே, நான் சீரியஸா சொல்றேன் டாடி. நீங்க என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டீங்க. நாம நெக்ஸ்ட் இயர் கோடீஸ்வரனா ஆகுறோம். நீங்க என்ன பண்றீங்க?
என் பேர்ல இருக்க அந்த 12.5 lakhs டிராப் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றீங்க சரியா? அதுக்குள்ள நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் உங்க ஷேரை சேர்த்து கொடுக்கறதா இருந்தா கூட ஓகே தான். ஏகப்பட்ட பிசினஸ் ஐடியா மைண்ட்ல இருக்கு. உங்களையும் ஒரு crore பத்தி ஆக்கி காட்டுறேன்.